ஆடா பாவிகளா, நீங்க 2 பேருமே கூட்டு கலவாணிகள் தானா? மாஞ்சி மாஞ்சி சண்டை போட்டீங்களேடா, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி பாஞ்சி அடிக்கிற ரேஞ்சுக்கு போனீங்களேடா. இப்ப பார்த்தா கடைசியில 2 பேரும் நண்பர்களா? இவ்வளவு நாளா மக்கள் மத்தியில் மறைச்சு வச்சீங்களா? ஓ மை காட். இந்த சீசன்ல நிறைய பேர் அவங்க பண்ணக்கூடிய அந்த தில்லாலங்கடி வேலைகளை அங்கங்க அவங்க வாய் தவறி அங்கங்க சொல்லிடுறாங்க. அப்படித்தான் ஆல்ரெடி ஒருத்தர் மாட்டினாப்புல, அவரோட சேர்ந்து இன்னொருத்தரும் மாட்டினாரு. ஆனாலும் இப்படி என்னதான் மாட்டினாலும் வெளியில முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆட்களை செட் பண்ணியிருக்கிறீங்க பார்த்தீங்களா? எப்பா பிரமாதமான முட்டுக்கள் ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சௌந்தர்யா பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா கேட்கணும்னு தோணுது, என்ன சிம்ரன் இதெல்லாம், என்ன இது இவ்வளோ நடிப்பு? அதாவது இவங்களுக்கு இன்னும் வாய்ப்பே கிடைக்கல. இந்த மாதிரி நாட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்பா டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் நல்லா பாருங்கப்பா, இந்த ராணவுக்கும் இந்த சௌந்தர்யாவுக்கும் தயவு செய்து வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இப்பயே இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க சான்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமராக்கு முன்னாடி சும்மா பிச்சு உதறுவாங்க. எப்படி பிச்சு உதறுவாங்க? அது எப்படிங்க நீங்க 2 பேரும் வெளியில நண்பர்களாமா, வெளியில போனெல்லாம் பேசிப்பீங்களாமா, ஆனா இந்த வீட்டுக்குள்ள அது சேம் பிஆர்டி வேற. இதுதான் சேம் டைலர் சேம் வாடகை, அந்த ஒரு காமெடி வரும்ல, அதே மாதிரி சேம் ஏஜென்சி சேம் காசு. ஏற்கனவே ஓகே, நம்ம ஃபன் வேணா வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடுவோம். ராணுவ போட்டு அடின்னு அடிச்சாங்க ஒரு நாள் நைட்டு. ராணுவ தனக்கு பிஆர் இருக்காங்க அப்படிங்கிறத அவனே வாயாலே ஒத்துக்கிட்டான். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். நான் ஒரு கெஸ்ட்டில் சொன்னேன், ஒரு கெஸ்ட்டில் தான் சொன்னேன். என்ன கெஸ்ட்டில் சொன்னேன் அப்படின்னா, ஒன்று ராணுவுக்கு வெளியில் பிஆர் சப்போர்ட், அது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு சப்போர்ட் இருக்குன்றது வேற. பட் ராணுவ பயங்கரமாக பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காரு. பிஆர் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாற்றிட்டாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கிறது தானே, எல்லாரும். இப்போ சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா டக்குன்னு என்ன பாயிண்ட் தெரியுமா வைப்பாங்க, பிஆர் எல்லாருக்கும் இருக்கு, என்னமோ இவனுங்க தான் போய் எல்லாருக்கும் செட் பண்ணி விட்ட மாதிரி. எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு பிஆர் இல்லை? எல்லாரும் வச்சுட்டு வந்திருக்காங்க. இருக்கிறதுலயே பெரிய பிஆர் ஏஜென்சி ஜாக்லினுக்கு தான் இருக்கிறாங்களாமா. அதனால தான் அன்அஃபிஷியல் ஜாக்லின் எப்பயுமே ஓட்டிங்ல 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கிறாங்க. ஐயோ, இப்படிலாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் உருட்டக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கிற பட்சத்தில் ராணுவுக்கு பிஆர் ஏஜென்சி இருக்கு, அந்த பிஆர் ஏஜென்சி யாரால் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அதாவது அண்ணன் இப்போதான் புதுசாக ஒரு படம் நடிச்சுட்டு வந்திருக்காப்புல, அந்த படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணலை. பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு தான் அதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த படக்குழுவினர் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் டீமே ஆட்களை செட் பண்ணின்றதை தாண்டி செலவு பண்ணி ஒரு டீம் கிட்ட காசை கொடுத்து ராணுவனெல்லாம் ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ராணுவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வெளிச்சம் இவர் நடிக்கக்கூடிய படத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான். ஏன்னா ஒரு புதுமுக நடிகன் அவர் ஒரு படம் நடிக்கிறாரு, அது ரிலீஸ் ஆகுதுன்னும் போது பெருசாக மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்காது. அதுவும் முதல் எடுத்தோடனே தியேட்டர்கள் ரிலீஸ் அப்படின்னும் போது அது பெருசாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகாது. அதனால ஒரு ஸ்டண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்குள்ள அவங்க அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருக்கிறது? ராணுவ இந்த பிக் பாஸ்குள்ள அனுப்பியிருக்கிறது அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான். அங்கே இங்கன்னு லிங்கை பிடிச்சி கையில் காலில் விழுந்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி தான் ராணுவம் உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டாரா ராணுவ்? இங்கே ராணுவ என்ன பண்ணுறாப்புல, அவருக்கு நல்லா தெளிவாக டீச் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாரும் நேர்கோட்டில் நடந்தாங்கன்னா நீ மட்டும் குறுக்கு பாதையில் போ, அப்போ தான் நீ தனியாக தெரிவ. ஏன்னா நீ வைல்ட் கார்டில் போகிற, அதனால் நீ எல்லாருக்கும் தெரியணும். அப்படின்னா அவன் என்ன பண்ணுறானோ அதுக்கு மாறா ஒன்று பண்ணு. அவன் ரைட்டில் போனானா நீ யூட்டர்ன் பண்ணி போ, லெஃப்டில் கூட போகாத, யூட்டர்ன் பண்ணி போ அப்படின்ற மாதிரி ராணுவக்கிட்ட நல்லா டீச் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் ராணுவ இந்த கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் பண்ணுவார். அதான் எல்லாரும் சரியாகவே பண்ணும்போது குழப்பறதுக்கு ஒருத்தர் வேணும்ல சார், அந்த குழப்பக்கூடிய ஒரு குழப்பவாதி தான் சார் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ இந்த ராணுவ் இந்த வீக்கெண்ட் எபிசோட்லேயே விஜய் சேதுபதி முன்னாடியே சொல்லியிருப்பார், அட்டென்ஷன் சீக்கிங் பர்சன் யார் இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது நான் என்னையே சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லவர் ராணுவ். அதான் அப்படிதான் ஒத்துக்கணும் ராணுவ். அந்த மனசு பாதி பேர்கிட்ட இல்லை பாருங்க, உங்ககிட்ட இருக்கு. சரியா? ஸோ ஒத்துக்கிட்டாப்புல, சார் நான் தான் சார் ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங் பர்சன், இவங்க எல்லாம் எதனா ஒன்று பண்ணும்போது நான் எதனா ஒன்று பண்ணி மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டார். நைட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஆல்ரெடி வந்துருச்சு, பட் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசிட்டோமே, இது ஏன் திரும்ப பேசுவானே அப்படின்றதுனால தான் பேசலை. முத்துக்குமரன், தீபக் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஜாக்லின் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ராணுவ உட்கார வச்சு ஏதோ இந்த மரண வாக்குமூலம் வாங்குற மாதிரி தான்.
ஒன்று ஒன்றா இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனும் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி ஆமாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ வெளியில் பெரிய டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்க தானே, பயங்கரமாக செலவு பண்ணிட்டு வந்திருக்கியாடா அப்படி இப்படின்னு வந்து ஜாக்லின் கேட்குறாங்க. ஆமாம் ஈமான்றான். உடனே ஜாக்லின் வந்து இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் ராணுவ தானா எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் நடந்தாலும் நடக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான் பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் செதறிட்டாங்க. நம்ம தீபக்லாம் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பேசுகிறான்ப்பா, அவுட் ஆஃப் த பாக்ஸில் பேசுகிறான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இது நைட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அவன் நல்ல ஆளை செட் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தைரியமாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்க பண்ண வேண்டியதை பண்ணுவாங்கன்னு சொல்லி தான். ஏற்கனவே நம்ம சொன்னோம், எந்த சராசரி ஃபேனும் சோசியல் மீடியாவில் அவனுடைய கருத்தையோ அவனுடைய சப்போர்ட்டையோ செய்கிறத தாண்டி ரியல் வேர்ல்டில் போயிட்டு போஸ்டர் அடிக்கிறது ஒட்டுறது, அஜித் விஜய்க்கெலாம் தான் அந்த மாதிரி நடக்கும். இவங்களாம் தான் அந்த மாதிரி ஆட்களாம் என்ன அப்படி போய் போஸ்டர் ஒட்டி ஓட் போடுறானோன்னு பண்ணுறதெல்லாம் ஓவராக இருந்துச்சு, ரொம்ப ஓவராக இருந்துச்சு. நம்ம அதை பேசியிருந்தோம். இது ஒரு பக்கம் இருக்குதா, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு சைடு வந்து இன்னொரு கான்வர்சேஷன் ஒரு கிளிப்பை நான் பார்த்தேன். அந்த கிளிப்பை பார்த்து தான், அதை நான் பார்க்கல, ஏன்னா இன்னைக்கு எபிசோடில் ஒன்றுமே இல்லை, அதனால நான் வந்து இன்னைக்கு எபிசோடே பார்க்கல. அந்த கிளிப்பை பார்த்தது பயங்கரமான ஷாக்குங்க, பயங்கரமான ஷாக். முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், மஞ்சரி, ராயன், சௌந்தர்யா, ராணவ் உட்காந்துருக்காப்புல, சௌந்தர்யா உட்காந்துருக்குறாங்க இந்த சைடு, ஜாக்லின், மற்றவங்களாம் இந்த சைடு நண்டு பிராண்ட் அந்த கார்னர் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வெளியவே ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நல்ல பழக்கம் இருக்குது, பழக்கத்தை தாண்டி நல்ல பழக்கம் இருக்குது. அதாவது ஒருத்தருடைய நம்பர் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறதாகவும் 2 பேருமே ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசிக்கிறதாகவும் முத்துக்குமரன் அடுக்கிக்கிட்டே போறாப்புல. ராணுவம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ராணுவம் பாருங்க அங்கேயும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் ஃபோன்லலாம் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யா வந்த உடனே சொன்னது என்ன தெரியுமா, அவனை தெரியாது அப்படின்னு சொல்லி தான். தெரியவே தெரியாது, இப்படி இவன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப புதுமுகம் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அது அம்புட்டும் நடிப்புங்க, அது அம்புட்டும் நடிப்பு. ஏன் அந்த நடிப்பு நடிச்சாங்க தெரியுமா, பின்னாடி வரேன். ஸோ இவங்களுக்கு வெளியில் நல்ல பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கம் இருக்குது. இதை கேட்குறாங்க. இவ்வளவு நாள் 2 பேரும் வந்து யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரியே நடிச்சிட்டு இருந்தீங்களே, இப்போ என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ராயன் ஒரு பக்கம் போடுறான். ராயன் அவன் பங்குக்கு வந்து 2 பேரோட நம்பருமே 2 பேர்கிட்ட இருக்கு அப்படின்றான். முத்துக்குமரன் 2 பேரும் ஃபோன்லேயே பேசியிருக்கீங்க தானே, ராணவ் வந்து எங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ள ஏன் சௌந்தர்யா ராணவ் யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மாதிரி பாக்குறான் அவன். இது நாள் வரைக்கும் இந்த சீக்ரெட் வந்திருக்கா யாருக்கு? எங்கயாவது சொல்றேன் வரும்போது எனக்கு இவன் மாடல்னு எனக்கு தெரியும். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அவன் வந்து அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு 50 நாள் ஆச்சாடா. நான் வந்து ப்ராசஸ் சொல்றேன், ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த 2 விஷயத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் சொல்றேன். 2 பேர் நம்பர் 2 பேர்கிட்டயும் இருக்கான். ஆமா பேச போன்லாம் பேசியிருக்கோம். இன்னொரு சொல் போன்லாம் பேச. ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா, ஐயோ ஆத்தா மாதிரி ஒரு நேரத்து ரியாக்ஷன் அவங்கிட்ட ஐயோ ஐயோ ஆத்தா அவன் முறைச்சு பார்த்தா. ஏய் நம்பர் நலந்தானா நலந்தானா ஒண்ணே நீ இல்லடா உடலோ உள்ளமோ நலந்தானா சொல்றேன். பியாரு குரூப் நலந்தானா அடி உத்தால கடி அடே கேளு. ராணவ் வெளியில வந்து இது வரைக்கும் ராணவ் அவனை பத்தின எல்லாத்தையும் இந்த வீட்டுல சொல்லியிருக்கான். எங்கேயாவது தர்ஷா கூட டான்ஸ் ஆடினதை கூட 25 வாட்டி இந்த வீட்டுல சொல்லியிருக்கான். எங்கேயாவது ஒரு தடவை அங்க மியூச்சுவல்ங்கிற சொல்லியிருக்கான். நான் சௌந்தர்யாவை இல்ல இவனை எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா பேச மட்டும் செய்வீங்க. அந்த பேசுறது கூட எனக்கு ஞாபகம். நிஜமாவே பேசிருக்கீங்களா? இது எனக்கே தெரியாதா? இன்னொரு சொல்லவா? நல்லந்தானா ஏமா நல்லந்தானா இருடா, எனக்கு ஏதோ ஒரு பாட்டு பாட ஆசையா இருக்கு. பாடு, நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் பாடு. ராணவ் இந்த வீட்டுல எல்லாரும் சௌந்தர்யா கூட தனியா எத்தனை தடவை பேசி பார்த்தது இல்ல. அதான் வெளியே பேசிட்டாங்க. நல்லந்தானா ஐயோ நல்லந்தானா அம்மா உடலும் உள்ளமும் நல்லந்தானா ஏதோ நடக்குதுங்க. அவனுக்கு அதுல இருக்கிற உண்மையை மறுக்க முடியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கியா? சௌந்தர்யா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் சௌந்தர்யாக்கு தெரிஞ்சவங்க கூட யாரு கூடயோ பேசியிருக்கான்ற மாதிரி. ஸோ இவங்க நண்பர்கள் தான் வெளியில. சரி இப்போ இதுல என்ன இருக்கு, வெளியில தெரிஞ்சிருக்குது, இப்போ வந்து அவங்க தெரியலன்றதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதாங்க நிறைய இருக்கு. இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் அதில் ஏதோ ஒன்று இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த வீட்டுக்குள்ளே வந்ததில் இருந்து யாருக்குள்ளே அதிகமான சண்டைகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே தான்.
ராணவுக்குள்ளேயும் சௌந்தர்யாவுக்குள்ளேயும் தான் சண்டை வந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா, தர்ஷிகாவுக்கு கூட ராணவை தெரியும். ஆனால் ரொம்ப நாள் பழக்கம் இல்லை, ஒரு 2-3 வாட்டி நான் அவனை பார்த்துருக்கேன் அப்படின்றதையே இந்த ஷோவில் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க தர்ஷிகா. தெரியும்னா எனக்கு அவனை தெரியும், நான் முன்னாடி பார்த்துருக்கேன், பட் அந்த அளவுக்கு நான் பேசினதில்லை, பழகினதில்லை. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வகையில் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு சர்க்கிளில் தான் இருக்குது. மொத்தமாக விஜய் டிவி அப்படின்ற அந்த கார்பரேட் கீழே வரக்கூடிய ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. ஏன் தெரிஞ்ச ஒரு பையனை தெரியாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் வெளியிலேயே பேசி வச்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன பேசியிருக்காங்க, நம்ம 2 பேரும் உள்ளே போயிட்டு அடிக்கடி நம்மளே சண்டையை போட்டுப்போம், நம்மளே வந்து அதாவது இப்போ ராணவ் என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்கானோ அதே மைண்ட் செட்டில் தான் சௌந்தர்யாவும் வந்திருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ராணவ் வந்து ஒரு மேல் வெர்ஷன், சௌந்தர்யா வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன்றதை நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். ராணவுடைய ஃபீமேல் வெர்ஷன் தான் சௌந்தர்யா, இல்லை சௌந்தர்யாவோட மேல் வெர்ஷன் தான் ராணவ். அப்படியே 2 பேரும் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றாவே இருக்கு. சேம் சௌந்தர்யாவும் இப்படி தான் கிறுக்குத்தனமாக நடுவில் எதனா ஒன்று பண்ணி மொத்த அட்டென்ஷனையும் அவங்க மேலே கொண்டு வரதுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்க. இப்போ அப்படி பண்ணி தான் வெளியில் சௌந்தர்யான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதே தான் ராணுவம் வந்து பண்ணாப்புல. ஸோ இவ்வளவு நாள் இவங்க போட்ட சண்டைகள் இருக்குல்ல, அது அத்தனையும் ஃபேக்கு. நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னடா இது சம்பந்தமே இல்லாமல் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. அதுவும் இப்போ ஜாக்லினுக்கும் ராணுவுக்கும் சண்டை அப்படின்னா அங்கே பீறிக்கிட்டு போகிறது சௌந்தர்யா தான். அப்பறா நீ பேசுவ அப்படின்னு அவங்க தான் போவாங்க. அடுத்த நாளே ரொம்ப காம் ஆகிட்டு ரொம்ப வேற மாதிரி பேசக்கூடிய சௌந்தர்யாவை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்ன எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அப்படின்னா, தெரிஞ்ச ஒருத்தனை ஏன் தெரியாத மாதிரி நடந்துக்கணும். இப்போ இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் அங்கே தான் என்ன ஒரு கேள்வி வருது, தெரியும்ல அவனை, தெரியும்னே சொல்ல வேண்டியதானே, தெரிஞ்ச மாதிரி நடந்துக்க வேண்டியதானே. அப்பையும் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ராணுவத்துக்கு ஆமாம் போட்டுக்கிட்டு இருக்கான், ஆமாம் எங்களுக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இவனை வந்து ஒரு மாதிரி தூரத்தில் தெரியாது, கிட்டத்தில் தான் தெரியும். திடீர்னு லொல்லு சபா மொன மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு இவனை தெரியும்டா, ஆனால் இவன் மாடல்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்களும் மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே தான் வந்தவங்க, அவனும் மாடலிங்கில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கான். ஸோ இவங்க நல்லா பழகிட்டு எப்படி ஊரை ஏமாத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. சரி, இதில் என்ன ஏமாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருவருமே ஒரே பிஆர் ஏஜென்சியை செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நான் வந்து சரி, நான் சொல்றது போய் தானே, ராணவே தன்னோட வாயால சொல்லியிருக்கிறாரு. அதை குறும்படமா இந்த வீடியோலயே நான் போடுறேன், நீங்க அந்த வீடியோ பாருங்க. அவதான் சமாளிடிங், இந்த வீட்டில் அவதான் சமாளிடிங். ஆமா, பயங்கர வேலை பார்க்குறாங்க, வெறிச்சலமா. செம்மையா வேலை பார்க்குறாங்க. அவளுக்கு கான்டாக்ட் மட்டும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, வெளியே போய் நம்மளோட ஆள். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பார்த்துருப்பீங்க, ராணா வந்து சத்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான், சௌந்தர்யா தான் பயங்கரமாக வந்து அவங்க ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில், தெரிய சூப்பராக வேலை செய்கிறாங்க. யார் வேலை செய்கிறாங்க? பிஆர் கும்பல் தான். நானும் ஒரு சில இடங்களில் சில விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேங்க. அதாவது எப்படி இந்த வீட்டுக்குள்ளே ராணுவும் சௌந்தர்யாவும் அடிக்கடி சம்மந்தமே இல்லாமல் அடிச்சுக்கிறாங்களோ, அப்படி தான் ட்விட்டர்லேயும் ராணுவ ஃபேன்ஸும் சௌந்தர்யா ஃபேன்ஸும் அடிச்சுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஃப்ராக்சர் மேட்டர் வந்துச்சுல, இந்த லெகமெண்டர், அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் சௌந்தர்யா ஆர்மி முழுக்க ராணுவ ஆர்மியை போட்டு துவம்சம் பண்ணிச்சு. நாங்கள் வந்து அப்படி போடுறோம், இப்படி போடுறோம், இந்த ப்ரூஃப் காட்டுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம். 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சில இடங்களில் மட்டும் ஜாக்லினை பற்றின சில விஷயங்கள், ஜாக்லினை பற்றின எதனா ஒரு விஷயங்களை வந்து அவங்க ட்விட்டரில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் அங்கே ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதாவது ராணுவ ஃபேன் பேஜ் போடக்கூடிய அந்த போஸ்ட்டை சௌந்தர்யா ஃபேன் பேஜ் வந்து ரீட்வீட் பண்ணுறது, சௌந்தர்யா ஃபேன் பேஜ் போடக்கூடிய அந்த போஸ்ட்டை ராணுவ ஃபேன் பேஜ் வந்து ரீட்வீட் பண்ணுறது. ஜாக்லின்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கிறது அங்கே ஜாக்லின் தான். ஸோ நான் யோசிப்பேன், என்னடா இது, இவங்க வந்து இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து ஜாக்லின் ஃபேன்ஸோட இணக்கமாக தான் போகணும். ஜாக்லின் இந்த அளவுக்கு அவங்க அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டேரக்டாக சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும், ராணுவும் சௌந்தர்யாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து எதுக்கு ஜாக்லின் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. சேம் டெய்லர், சேம் ட்ரெஸ், சேம் வாடகை, 2 பேரும்
பேசி வச்சு உள்ள வந்து பக்காவா இவங்க கண்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக அவங்களுக்குள்ள நடந்த எல்லா சண்டையும் ஃபேக்குங்க, எல்லாம் ஸ்கிரிப்டடு, எல்லாமே ஸ்கிரிப்டடு. இது எப்படி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னடா இப்படி இல்லாமடா இதுக்கும் கொடுக்குறாங்க பாருங்க முட்டு. அம்மா இதுவே ஜாக்லின் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு பர்சனை தெரிஞ்ச ஒரு பையனை தெரியலன்னு சொல்லியிருக்கணும். இந்நேரத்துக்கு அவ்வளோதான், போட்டு அடிச்சு முத்திரை குத்திருப்பாங்க. ஜாக்லின் ஃப்ராடு. இப்போ ஃப்ராடு யாரு? அதாவது கிளவுன் சௌந்தர்யா ரெண்டுத்தையும் சேர்த்து கிளவுந்தரியான்னு வச்சாங்க. அப்புறம் ப்ரௌடு ஃபேன்ஸ் அந்த பிஆரை சேர்த்து ப்ரௌந்தரியான்னு வச்சாங்க. இப்போ நான் ஒன்று வைக்கிறேன், ஃப்ராடரியா. முழுக்க ஃபேக், முழுக்க ஃப்ராடு. எல்லாமே வந்து இவங்க செட் பண்ணி அழகாக வச்சுட்டு வந்து ஏன் சரி எல்லா கூட்டையும் அழிங்க. இப்போ இவங்களை தெரிஞ்சுது, இவங்களை தெரியல, தேவையே இல்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 2 பேர் வெளியில் பேசி இருக்கிறீங்க, நல்ல நண்பர்கள், ஒரே ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஃபோன் நம்பர் வரைக்கும் 2 பேர்கிட்ட இருக்குது, ஃபோனில் கான்வர்சேஷன் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே நடந்திருக்குல்ல. இந்த ஷோக்கு வரீங்க அப்படின்னா சரி, என் நண்பன் தெரிஞ்சவன், இப்போ விஷாலும் அருணும் வந்து எப்படி இருக்காங்க, நீங்கள் அப்படிலாம் ஒட்டி உறவாட தேவையில்லை. தெரிஞ்சவங்கன்னா தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துக்கலாம்ல. ஏன் அவன் யார் அவன் கிறுக்கன் அப்படின்னு அவனை பார்த்து சௌந்தர்யா லுக் விடுறதும், இது யார் லூசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ராணவ் வந்து சௌந்தர்யா பார்த்து லுக் விடுறதும் ஏன்? இதுதான் நமக்கு கேள்வி. சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி ஏன் நடந்துக்கிட்டீங்க? அதுலேயும் நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ராணவ் வந்து டக்குன்னு யாரை சூஸ் பண்ணியிருப்பான்னா சௌந்தர்யாவை தான் சூஸ் பண்ணியிருப்பான். சௌந்தர்யா வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவாங்க, நம்ம சௌந்தர்யா வச்சு எதனா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ இதில் என்னென்னா, இதை இப்படி ட்ரிகர் பண்ணுறது, இதன் மூலமாக ராணுவுக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கிது, சௌந்தர்யாவுக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கிது. இவங்க வெளியிலேயே க்ளீனாக ராயன் சொன்னா பாருங்க, ஃபோன்லலாம் இவங்க பேசியிருக்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து தெரியலன்றாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்ல, இவங்க தான் வெளியிலேயே பேசிட்டு வந்துட்டாங்களே. ஒரு இடத்துல வந்து முத்துக்குமரன் கேட்பாரு, ராணவ் வந்து அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கான், இது வரைக்கும் ராணவ் வந்து எல்லார்கிட்டும் தனித்தனியாக பேசியிருக்கான், இந்த வீட்டுக்குள்ளே தனியாக பேசாத ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்குள்ளே ராணவ் தனியாக சௌந்தர்யா கூட எத்தனை இடங்களில் பேசியிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது எங்கேயுமே பேசுனது இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க. அப்போ ராயன் கரெக்டாக சொல்லுவான், அதான் வெளியிலேயே பேசிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு அப்படியே அப்பட்டமாக கேமரா முன்னாடி இவங்க அவங்களுடைய அந்த திருட்டுத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ராணுவ சிரிக்கிறான், சௌந்தர்யா என்ன தெரியுமா கேட்குறான், டேய் நீ இந்த மாதிரிலாம் இருந்து மாட்டி விடுற பத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இது இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம். இதை வந்து பெருசாக கிளப்புறது யாரு? ஜாக்லின் ஃபேன்ஸ் தான் பயங்கரமாக இதை பெருசாக பூதாகரமாக கிளப்புறாங்க. இது ஒன்றுமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுல்ல. 2 பேருமே ஒரே ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நபர்கள், 2 பேருமே கன்னடிகாஸ், கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட ஆட்கள், பெங்களூர் தான், 2 பேரும் கன்னடர்கள். ஸோ 2 பேருக்கும் நல்ல பழக்கம் இருக்குது, ஏகப்பட்ட பழக்கம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கேரக்டர்லையும் ஒரே ஆட்கள் தான், ஒரே ஒற்றுமை உள்ள ஆட்கள் தான். ஸோ ஸ்டேட்டும் ஒரே ஸ்டேட்டு, டெய்லரும் ஒரே டெய்லரு, ட்ரெஸ்ஸும் ஒரே டெய்லருடைய ட்ரெஸ்ஸு, வாடகையும் ஒரே வாடகை. ஆனால் நடிப்பு மட்டும் பிரமாதமாக வெளியில் நடிக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. இவங்க 2 பேரும் வெளியில் பேசி வச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க. என்ன பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை அடிக்கிறேன், நீ என்ன அடி, நம்ம 2 பேரும் கண்டென்ட் பண்ணுவோம், 2 பேரும் வெளியில் தெரியும், அவ்வளோதான். நீ யார் நீ எனக்கு தெரியாது, நான் யார் உனக்கு தெரியாது, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லிடாத அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசி வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஒரே பிஆர் ஏஜென்சி தான் இவங்க 2 பேருக்கும் வேலை செய்கிறான். ஸோ ஒரே அமௌண்ட் தான் 2 பேரும் செலவும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ராணவுக்கு செலவு பண்ணது வந்து ப்ரொடக்ஷன் டீம், சௌந்தர்யாவுக்கு செலவு பண்ணியிருக்கிறது வந்து அவங்க அப்பா. இவ்வளவுதான் மேட்ரு. வீட்டுக்குள்ள வந்து தெரியாத மாதிரி இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக போட்டு முத்துக்குமரன், ராயன், நம்ம தீபக் எல்லாம் போட்டு உடச்சு விட்டாங்க. ஆனா இதுல வெளியில முட்டு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அது கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் யோசிச்சு பார்த்துக்கோங்க, கனெக்ட் த டாட்ஸு. ஸோ பார்த்து நீங்கள் வந்து இந்த ஓட்டிங்காக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே இது வந்து ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து சொல்லலாம். இது ஜாக்லின் பண்ணால் இதே மாதிரி பெருந்தன்மையாக நீங்கள் சொல்லுவீங்களா? கிடையாதுல்ல. வேறு யாராச்சும் ஒருவேளை இதை முத்துக்குமரன் பண்ணியிருந்தா இப்படி பேசியிருப்பீங்களா? ஒன்றும் இல்லைங்க, முத்துக்குமரனுடைய சொந்த ஊரில் ஒரு பேனர் வச்சுருக்கிறாங்க முத்துக்குமரனுக்காக.
அதை எடுத்து போட்டு முத்துக்குமரன் பிஆர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃப்ராடரியா ஃபேன்ஸு. அப்போ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதாடா கேட்டால் நாங்கள் வந்து குருடு அப்படின்றவாங்க. எங்களுக்கு மாலை கண்ணுங்க, மாலை 6 மணிக்கு மேலே எங்களுக்கு கண்ணு தெரியாதுங்க அப்படின்றவாங்க. பட் இந்த செய்திகள் எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தான். ஸோ இதை பாருங்கள், பார்த்து நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணிலாம் வந்து ஒரு கேம் ஷோவில் விளையாடி அது ஒரு விதமான பாலிடிக்ஸ் தான், அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து என்ன செய்கிறீங்களோ செஞ்சு விடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸும் இந்த வீடியோவில் வரும். ஸோ அதை பாருங்கள், இவங்க என்ன பேசிக்கிறாங்க, இவங்களுடைய அப்பட்டமான அந்த நடிப்பை பாருங்கள். நல்ல நல்ல சான்ஸ் வந்து இவங்களுக்கு வெளியில் நிச்சயமாக இருக்குது. அரசியலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய எதிர்காலம் இவங்க 2 பேருக்குமே இருக்குது. ஸோ பார்த்து பக்குவமாக முடிச்சு விடுங்க 2 பேரையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விட மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.